நம்ம உடல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு உள்ள உருவாகக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றினாதாங்க அற்புதமா வச்சுக்க முடியும். இந்த நச்சுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எது வழியா வெளியேறுது? கழிவுகள் நம்ம எடுத்துக்கலாம். மலம் ஒரு கழிவு, சிறுநீர் ஒரு கழிவு, வேர்வை ஒரு கழிவு, வாந்தி ஒரு கழிவு, இது மாதிரி ஏகப்பட்ட கழிவுகள் இருக்கு. இதுல நாம மெயினா இந்த இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குடலை கழுவுறது. இப்ப பாருங்களேன், நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ன்னு சொல்லுவாங்க. அதாவது நாள் 2 அப்படின்னா ஒரு நாளைக்கு காலை மாலை முளம் கழிக்கணும். வாரம் 2ன்னா வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாதம் 2 அப்படின்னா மாசத்துக்கு 2 தடவை வயது வந்த கல்யாணம் ஆன ஆண்கள் அது பண்ணிக்கணும். அடுத்து வருடம் 2ன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்கணும். சரிங்க. இப்ப இந்த பேதியை பத்தி தான் நாம பேசுறோம். பேதி இருக்கிறது எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகுமானா ஒரு சிலருக்கு கிரானிக்கா உடம்பு கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. அதே நிமிஷம் பேதிக்கு எடுக்காம எப்படி குடலை சுத்தம் பண்றது அப்படிங்கிறதும் நான் ஒரு மெத்தடு டெக்னிக் இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பேதினால என்ன நன்மை அப்படின்னா உங்களுக்கு வயிற்றுக்கு கீழே இரைப்பைக்கு கீழே சிறுகுடல் இருக்கு. அது பெருகுடல்ல முடியுது. இந்த சிறுகுடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்கள் தீஞ்சு போன பொருட்கள் அதே மாதிரி பெருகுடல்ல இருக்கிறது எல்லாமே கிளீன் பண்றது தாங்க உங்களுக்கு குடலை கழுவுறது. அதே மாதிரி வயிறை கழுவுறது அப்படிங்கிறது வாந்தி எடுக்கிறது. அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. நாம இப்ப சொல்லக்கூடிய இதுல பார்க்கக்கூடிய நிறைய பின்பற்றணும்னா ஒரே டோஸ்லயே வாந்தியும் எடுக்க வேண்டாம். அதாவது ஒரே டோஸுங்கிறத விட ஒரே மருந்துலயே நீங்க வாந்தியும் எடுக்க வேண்டாம், பேதியும் போக வேண்டாம். தானாவே எல்லாவே ஆட்டோமேட்டிக்கா டெய்லி கிளீன் ஆகிட்டே இருக்குங்க. நீங்க 6 மாசம் தங்க வச்சு அதை ஒட்டு மொத்தமா சேர்த்து கிளீன் பண்றதுக்கு இது அப்பப்ப கழிவு சேர சேர டாக்ஸின் சேர சேர போய்கிட்டே இருக்கும். இதனால என்ன நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் சூப்பரா இருக்கும். எப்படின்னா நாம சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணிக்கப்பட்டு அதுல இருக்கக்கூடிய சத்து இமீடியட்டா சிறுகுடல் இருக்கக்கூடிய தந்துதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்புகளால உறிஞ்சப்பட்டு ரத்தத்துக்கு ரொம்ப குயிக்கா போய் சேருங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு டயர்ட் ஆகாம நல்லா சூப்பரா சுறுசுறுப்பா நம்ம டே டயத்துல வேலை பார்க்கலாங்க. சரி வாங்க அது எப்படி அதை பண்றது அப்படின்னு நாம பார்க்கலாம். என்ன பண்ணணும், டெய்லி படுக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ரெசிபியை செஞ்சு குடிக்கணுங்க. அதாவது ஒரு 200 ml தண்ணி எடுத்துக்கோங்க. கடுக்காய் தூள் 1 ஸ்பூனு. இது எப்படி பண்ணா கடையில நேரடியாக கடுக்காய் பொடியா வாங்காதீங்க. கடுக்காய் தோல் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, கொடுப்பாங்க. இல்லைன்னா கடுக்காயை என்ன பண்ணுறீங்க, அந்த கடுக்காய் தோல்னு கொடுப்பாங்க. இல்லை கடுக்காயே வாங்கிட்டு அதை உடச்சி உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு பொன்முருவில் வறுத்து நல்லா இடித்து அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி 100ஆம் நம்பர் சல்லடையில் நீங்கள் சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நல்ல ஒரிஜினலாக சுத்தம் செய்யப்பட்ட கடுக்காய் தூள். இந்த 200 ml தண்ணியில் 1 ஸ்பூன் கடுக்காய் தூள் போடுறீங்க. பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா சுத்தமான தேனை எப்படி சுத்தமான தேன் கண்டுபிடிக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த காணொலியை பார்க்காம ஒரு சிலர் இருக்கலாம். இப்போ திருப்பியும் சொல்கிறேன். தேனை ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தேனை விட்டிங்கன்னா அதை அப்படியே என்ன பண்ணால் தண்ணியோட கரையாமல் கீழே போய் நிற்கணும். அப்படியே கட்டியாக நிற்கும். அப்படி நின்றுச்சுன்னா அது நல்ல ஒரிஜினல் தேன், கலப்படம் இல்லாத தேன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரிஜினல் தேனை சுற்றி எறும்போ ஈயோ எந்த ஜீவராசிகளும் நெருங்காதுங்க. இதுதான் சூப்பரான ஒரிஜினல் தேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எலும்பிச்சை சாறு ஒரு 1/4 ஸ்பூன். அது எலும்பிச்சை நாட்டு எலும்பிச்சம் அது எப்படின்னு வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். தோல் சின்னதா இருக்கும், பழம் சின்னதா இருக்கும். இதுதான் ஒரிஜினல் நாட்டு எலும்பிச்சை. இது என்ன பண்ணுறீங்க, இதை பிழிஞ்சு எடுத்த சாறு ஒரு 1/4 ஸ்பூன். அதாவது 200 ml தண்ணியில் கடுக்காய் பொடி 1 ஸ்பூனு, தேன் 1/2 ஸ்பூனு, எலும்பிச்சை 1/4 ஸ்பூனு. இதெல்லாம் விட்டு நல்லா கலக்கிட்டு வாய் வச்சு குளிச்சுக்கிட்டே வாங்க. இரவு படுக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. அடுத்த நாள் பாருங்க, காலையில் எழுந்துச்சுமே உங்களுக்கு மோஷன் அப்படி கலகலன்னு போகும். வயிறு அப்படியே ஃப்ரீயான மாதிரி இருக்கும். உடம்பே லேசான மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஃபீலிங்லேருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்லாம் போயிடுச்சு, நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புத்து உணர்ச்சி ஏற்படுங்க. இதை நீங்க சாதாரணமாக நினைக்க வேணாம். டெய்லி செஞ்சு பாருங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இதனுடைய ஆச்சரியத்தை நீங்க உணருவீங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.